வணக்கம். 4 கண்டினியூஸ் சிவப்பு நிறம் மார்க்கெட்டுக்கு. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து நேத்தி மாதிரியே இன்றைக்கும் எல்லா இண்டிசஸ் லார்ஜ், மிட், ஸ்மால், மைக்ரோ எல்லாம் சிவப்பு. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ 800 ஸ்டாக்கு ஏறினதுக்கு 2000 ஸ்டாக் இறங்கியிருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, எஃப்ஐஎஸ் நேற்று ஒரு 800 கோடி விற்றாங்கன்னா இன்றைக்கி 3000 கோடி கிட்ட விற்றுட்டாங்க. ஒன்லி என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, டிஐஎஸ் நேற்றுக்கு முந்தானத்துக்கு 2 நாள் கண்டினியூஸாக விற்றது. இன்றைக்கி கொஞ்சம் இந்த எஃப்ஐஎஸ் எவ்வளோ விற்றாங்களோ அந்த அளவுக்கு வாங்கிட்டாங்க, மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் அது வாங்கினதுனால மேட்ச் பண்ணதுனால பிரச்சனையும் இல்லை, எல்லா இண்டிசஸும் பேன். என்ன இன்றைக்கி காரணம்? வெல், எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, பிரெண்ட் க்ரூட் இன்றைக்கி 5% மேலே ஏறிது. இன்ஃபேக்ட் இப்போது நான் ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் அது 100 கூட தாண்டிடுது. என்ன காரணம்னா, இது இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் அந்த யுஎஸ் வார் நடந்ததுக்கு அட்டாக்கு கவுண்டர் அட்டாக் நடந்திருக்கு. இவங்களும் ஈரான் மேலே அட்டாக் பண்ணாங்க. ஈரானும் குவைட்டில் இருக்கிற ஏர்பேஸஸ் மேலே அட்டாக் பண்ணாங்க. அது பாயிண்ட் இருக்குது. பட் இன்றைக்கி ஒரு புது ட்ரிகர் இருந்துடுது. என்னென்னா, இந்த யெமன்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அது சவுதி அரேபியா பக்கத்தில் இருக்குது. அவங்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஆகவே ஆகாது. இந்த யெமனில் ஹவுத்தீஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ அவங்க சரியாக நடக்காதனால சவுதி அரேபியா என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு பக்கம் அவனோட ஈஸ்ட் கோஸ்ட்டில் இந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட் இருக்குது, அவனோட வெஸ்ட் கோஸ்ட்டில் இன்னொரு போர்ட் இருக்குது. அது வழியாக அவன் சப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பைப்லைன் மூலமாகவோ ட்ரக் மூலமாக டேங்கர் ரோட் டேங்கர்ஸ் வழியாக ஆயில். இவங்க இப்போ அந்த இடத்துல 2 டேங்கர் மேலே பாம்பு போட்டாங்க இந்த ஹவுத்தீஸ். ஏன்னா அவங்க ஏதோ கோபமாக இருக்காங்க சவுதி மேலே. இப்போ அதனால அந்த ரூட்டு இப்போ க்ளோஸ் ஆகிறதுனால ஆயில் வேலை இந்த மாதிரி கனார்னு ரியாக்ட் ஆகி இப்போ 100 தாண்டி இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் நெகட்டிவ். ரெண்டாவது என்னென்னா, அமெரிக்காலையும் என்ன ஆச்சுன்னா, இந்த அஃப்கோர்ஸ் ஆயில் ப்ரைஸோட இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவும் பாதிக்கிறது. பட் அட் த சேம் டைம் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ்னு இருக்குது. மார்க்கெட் எதிர்பார்த்தது ஒரு 2,12,000 ஜாப்ஸ் குறைச்சிருக்கும்னு. பட் 1,80,000 சொச்சம் தான் ஜாப்ஸ் குறைஞ்சிருக்கு. 20,000 ஜாப்ஸ் கம்மியாக குறைஞ்சிருக்கு. அதாவது லேபர் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ரெசிலியன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ரெசிலியன்ட் மார்க்கெட் இருந்து இன்ஃப்ளேஷன் ஏறிந்தால் ஃபெட் வந்து ரேட் கட்ட மறந்துங்க, ரேட் ஹைக் பற்றி யோசிப்பாங்க. இன்ஃபேக்ட் செப்டம்பர் பாலிசியில் முதல்ல 60% எதிர்பார்த்தாங்க ரேட் ஹைக் இருக்கும்னு. இப்போ அது 70% இன்றைக்கி இந்த டேட்டா வந்தப்புறம் ஆகிடுது. ஸோ அவ்வளோ ஃபெட்டில் ரேட் ஹைக் பண்ணுற அப்படின்னா நேச்சுரலாக யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ 4.71 ஜனவரி 2025க்கு அப்புறம் இந்த லெவல் இப்போ தான் ரீச் ஆகுது. 4.71 ஸ்ட்ராங்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினால நேச்சுரலி இது எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு பணம் வரத்துக்கு ஒரு நெகட்டிவ். பிகாஸ் அமெரிக்காலேயும் எனக்கு அவ்வளோ ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறது, அண்ட் டாலரும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, 101.81 வருதுக்கு. ஸோ நேச்சுரலாக இது எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு பணம் வரத்துக்கு ஒரு நெகட்டிவ். அதனால தான் இன்றைக்கி இந்த எஃப்ஐஎஸ் ஒரு 3000 கோடி பார்ட்லி அது ஒரு காரணமாக இருக்கலாம் வெயிட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நேச்சுரலாக டிஐஎஸ் காப்பாற்ற பார்த்தாங்க. பட் நான் இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க நீடி, அவங்க நேச்சுரலாக பேனிக். அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ அவங்க நேச்சுரலாக பேனிக் பண்ணுறாங்க. அவங்கள ப்ளேமும் பண்ண முடியாது. ஏன்னா எங்கேயாவது ப்ராஃபிட் இருந்தால் அது இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னும் இருக்குமான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டு விற்றுருக்காங்க. அது 2 நாளாகவே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் அவங்கள வந்து ப்ளேம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. பிகாஸ் ஓவரால் அன்சர்டன்ட்டி அந்த அளவுக்கு இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கு இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் நம்மளுக்கு ஆயில் விலையில் ஏறினா அது ஒரு பாதிப்பு. ரெண்டாவது மான்சூனை பற்றி கூட நான் ஒரு ரிப்போர்ட் போட்டிருந்தேன். ஏதோ படிச்சிருப்பீங்களோ இல்லை பார்த்துருப்பீங்களோ வீடியோ. என்ன சொல்லியிருக்கேன் அதில், க்ராப் சோயிங்கில் பார்த்தீங்கன்னா அரிசியும் நம்ம நெல்லும் சுகர் கேனும் தான் ஓரளவுக்கு லாஸ்ட் இயரோட சோயிங்க்கு சமமாக இருக்குது. பட் மற்றபடி இந்த கிரவுண்ட்நட் ஆயில், சோயாபீன் ஆயிலுக்கு, இந்த கிரவுண்ட்நட்ஸ்க்கு இல்லைன்னா அந்த துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதோட சோயிங் எல்லாம் காட்டன் உட்பட எல்லாமே போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 5-10% கம்மியாக சோயிங் நடந்திருக்கு. ஸோ நேச்சுரலாக ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் ப்ளஸ் ஆயில் இன்ஃப்ளேஷன் ரெண்டும் சேர்த்தா ஆர்பிஐ கூட அவங்களோட ஹேண்ட்ஸ் ரொம்ப டைட் ஆகிடும். இன்ஃபேக்ட் ரேட் கட்ட விடுங்க, ரேட் ஹைக் பற்றி யோசிப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் வந்தாலும் மார்க்கெட்டில் இன்றைக்கி செக்டர் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த ரேட் சென்சிட்டிவ் ஸ்டாக்ஸ் தான் அதிகமாக விழுந்திருக்கு. பிஎஸ்யூ பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸு, ரியல் எஸ்டேட்டு, கன்சூமர் டூரபிள் இதெல்லாம் தான் விழுந்திருக்கு. இன்றைக்கி ஒரே ஒரு க்ரீனில் வந்தது ஆட்டோ. ஏன்னா நேற்றுக்கு இது ஐ திங்க் பஜாஜ் ஆட்டோ இது நம்பர்ஸோ ஏதோ நல்லா இருந்ததுனால அது ஒன்றும் கொஞ்சம் இன்றைக்கி ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஐடியும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஏன்னா இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்து நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் பேசுகிறேன். ஸோ என்னென்னா, இப்போது வந்து இருக்கிற இந்த சூழ்நிலையில் வந்து ரேட் சென்சிட்டிவ் ஸ்டாக்ஸ்னால மோஸ்ட்லி மார்க்கெட்டில் எல்லாமே விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ தவிர. ஸோ ஏர்னிங்ஸ் என்னென்னா, இன்றைக்கி 2-3 பெரிய கம்பெனி ஏர்னிங்ஸ் போட்டாங்க, அதை பற்றி பேசுகிறேன். இன்ஃபோசிஸ் வந்து என்னென்னா ஒரு 12% ஏர்னிங்ஸ் க்ரோத் காமிச்சான். பட் அது வந்து ருப்பி டிப்ரிசியேஷனால நல்லது.
ஆக்சுவலாக கான்ஸ்டன்ட் கரன்சி அப்படின்னு எடுத்து டாலரில் பார்த்தா 2% தான் ஏறி இருக்கு. ரெண்டாவது என்னென்னா கைடன்ஸையும் அவங்க வந்து லோவர் பேண்டுக்கு குறைச்சிட்டாங்க. முன்னாடி வந்து ஒரு பேண்ட் மாதிரி கொடுத்தாங்க. இப்போ அந்த கைடன்ஸையே லோவர் பேண்டுக்கு ஏன்னா யூஎஸில் வந்து பிஸ்னஸ் டேக் ஆஃப் ஆகாது அப்படின்னு ஒரு இதுன்னு பண்ணாங்க. பட் அட் த சேம் டைம் ஏஐயில் உங்களுக்கு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்குதுன்னு ஒரு சொன்னாங்க. ஒரு பெரிய லார்ஜ் கான்ட்ராக்ட் $3.2 பில்லியன் கான்ட்ராக்ட் கூட அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் ஏஐயில் ஒரு மாதிரி ரெவன்யூ கன்வெர்ட் ஆகிற மாதிரி நல்லா தெரியுதுன்னு ஒரு செய்தி கொடுத்தனால அந்த ஸ்டாக்கும் ஃப்ளாட்டாக இருந்தது இன்றைக்கி. அண்டு உங்களுக்கு ஐடி செக்டர் இதுவும் ஒரு முறை ஃப்ளாட்டாக இருந்தது. ஓகே, அது தவிர இன்றைக்கி வந்து ஏர்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா சிப்லா ஃபார்மா கம்பெனி அது வந்து எஸ்டிமேட்டை மிஸ் பண்ணிடுது. ஏன்னா யூஎஸில் உங்களுக்கு ப்ரைஸ் கம்ப்ரெஷன் மார்ஜின் கம்ப்ரெஷன்லாம் அடிப்பட்டது. அதனால் நேச்சுரலாக அந்த மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் அடிப்பட்டது. அது தவிர பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஒரு விஷயம்னா மார்க்கெட் முடிஞ்சப்புறம் இண்டிகோ ஏர்லைன்ஸ் இன்டர்குளோப் ஏவியேஷன் ரிசல்ட் போட்டால் 86% அவனோட ஏர்லைன் இருக்கு இல்லையா ஏர்க்ராஃப்ட் ஃபியூவல் அதோட காஸ்ட் ஏறி இருக்குது ஏவியேஷன் ஃபியூவல். ஸோ நேச்சுரலாக அவன் லாஸ்ட் இயர் 2000 கோடி ப்ராஃபிட் பண்ணுவான், இந்த விட்ட 200 கோடி லாஸ்க்கு மாறிட்டான். ஸோ அந்த ஸ்டாக் அதை ஆன்டிசிபேட் பண்ணியே நீ கரெக்டாச்சு நாளைக்கு ப்ராபப்ளி இந்த ரிசல்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணி கொஞ்சம் அடி வாங்குமோன்னு தெரில. பட் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா 2-3 கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுத்தோம். எஸ்ஆர்எஃப், விஷால் மெகாமார்ட் இதெல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுத்தோம். மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் விழுந்திருக்கு. ஏன்னா கைடன்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ மார்க்கெட் இப்போ இருக்கிற நர்வசிட்டியில் நல்ல ஏர்னிங்ஸ் வந்தாலும் அது எதுவும் ஒன் ஆஃப்னால வந்ததோ அது மாதிரிலாம் பார்த்து டிசைட் பண்ணுறது. அண்ட் கைடன்ஸ் சரியாக இல்லைனாலே ஏர்னிங்ஸ் நல்லா இருந்தாலும் அந்த ஸ்டாக்கை போட்டு விற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நர்வஸ் ஸ்டேட்டில் இருக்குது மார்க்கெட். ஸோ இப்போ வந்து வெறும்னா ஒரு ஏர்னிங்ஸை பார்த்துட்டு உடனே போய் அதை வாங்கணும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் மார்க்கெட் வந்து அந்த ஏர்னிங்ஸ் எதுக்காக வந்ததுன்னு பார்க்குறது. ரெகுலர் பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருந்து வந்தால் அது ஒரு மாதிரி. பட் ரெண்டாவது ஃப்யூச்சரை பற்றி என்ன பேசுகிறாங்கங்கிறது ரொம்ப தியானம் கொடுத்து பார்த்து அதுக்கப்புறம் தான் அதை டிசைட் பண்ணுறது. அண்ட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஸ்ட்ராங் ஒரு அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் நல்லா இருந்தால் தான் அந்த ஸ்டாக் ஏறுமே தவிர மற்றபடி ஒரு மார்க்கெட் ப்ரெஷர் சிச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போது நாளைக்கும் அநேகமாக அப்படி தான் இருக்கும். நான் ஓவர் நைட்டாக இங்கே ஒன்றும் மாறுற மாதிரி தெரியல ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஸோ ஒரு நர்வஸ் மார்க்கெட்டை தான் நாளைக்கும் இருக்கும். அடுத்த வாரத்துக்கு இந்த வீக்கெண்டில் ஏதாவது சுச்சுவேஷன் மாறுறதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஎஸ் விற்று தான் இருப்பாங்க. டிஐஎஸ்ட்டு பணம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கரெக்ட் இவங்க எஃப்ஐஎஸ் விற்றாங்கன்னா அதை வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. பட் இந்த நான் இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்கெல்லாம் தான் இந்த பேனிக்காகி ரியாக்ட் ஆகுது ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ எப்படி இருக்கணும். ஸோ அதனால் ஒரு நர்வஸ் ஸ்டேட்டில் மார்க்கெட் ஒரு கன்சாலிடேட்டிங்காக நர்வஸாக தான் இருக்கணும்னு என்னோடய அபிப்பிராயம். பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.